தமிழ் சினிமாவுல இந்த வருஷம் 2025ல இது வரைக்கும் வெளியான படங்கள்ல மாஸ் வசூல்ல கொடுத்த டாப் 10 படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். 10வது பிளேஸ்ல பாலா இயக்கத்துல அருண் விஜய் நடித்த வணக்கம் திரைப்படம் உலகம் முழுவதும் 13 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. 9வது பிளேஸ்ல கிருத்திகா உதயநிதி இயக்கத்துல ஜெயம் ரவி நடித்த காதலிக்க நேரமில்லை திரைப்படம் உலகம் முழுவதும் 16 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. 8வது பிளேஸ்ல ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்துல மணிகண்டன் நடித்த குடும்பஸ்தன் திரைப்படம் 28 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்குங்க. 7வது பிளேஸ்ல சுந்தர் சி இயக்கத்துல விசால் நடித்து பல வருடம் கழித்து மாஸ் பண்ண மதகஜராஜா திரைப்படம் 63 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்குங்க. 6வது பிளேஸ்ல அருண்குமார் இயக்கத்துல விக்ரம் நடித்த வீரதீர சூரன் பார்ட் 2 திரைப்படம் 65 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்குங்க. 5வது பிளேஸ்ல அபிஷன் ஜீவந்த் இயக்கத்துல சசிகுமார் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் 74 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்குங்க. 4வது பிளேஸ்ல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யா நடித்த ரெட்ரோ திரைப்படம் 97 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்குங்க. 3வது பிளேஸ்ல மகிழ் திருமேனி இயக்கத்துல பத்மபூஷன் அஜித் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் 138 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. 2வது பிளேஸ்ல அஸ்வத் மாரிமுத்தோட இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் திரைப்படம் 153 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல தல அஜித் அவர்களோட அட்டகாசமான நடிப்புல ஃபேன் பாய் சம்பவத்துல மாஸ் பண்ண இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் 246 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கு. அந்த கேரியர் திறந்தா உங்க கெரியர் எல்லாம்